எந்திரிச்சோன்னே எனக்கு தொண்டையில் சளி அடைச்சிக்கிட்டு இருக்குது, பேசும்போது எனக்கு தொண்டையில் சளி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நாளாக மாதக்கணக்காக நான் மெடிசன் எடுத்தேன் எனக்கு சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் இதில் சில எஃபெக்டிவான ஹோம் ரெமடி சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய சில உணவுகள் நம்ம உடம்பில் சளியை அதிகமாக செக்ரீஷன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன உணவுகள், எதை நம்ம சளி இருக்கும்போது நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கம்ப்ளீட்டாக இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சளி எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம நோஸில் இருந்து லங்ஸ் வர வந்துட்டு ஒரு மெம்பரேன் இருக்கும், மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும். அந்த மியூக்கஸ் மெம்பரேன் மேலே லைட்டாக ஒரு ஜெல்லு மாதிரி, ஸ்டிக்கியான ஒரு ஜெல்லு மாதிரி செக்ரீஷன் ஆகிருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி. இப்போது நம்ம ஒரு பொல்யூஷனான ஏரியாவில் போனாலோ, ரொம்ப டஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போனாலோ என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு ஒரு தும்மல் வருது, இருமல் வருது. அப்படி வரும்போது என்ன ஆகும், இந்த மியூக்கஸ் லைனிங்கில் இருக்க அந்த மியூக்கஸோடு சேர்த்து அந்த ஃபாரின் பாடி உள்ளே என்ன போகுதோ அது அப்படியே வெளியே வந்துடும், சளியே அப்படி வெளியே வந்துடும். இது ஜென்ரலாக நம்ம உடம்புல மினிமலாக இருக்கும். இப்போது இந்த சளி வந்துட்டு எக்ஸஸாக அதிகமாகும்போது தான் நமக்கு பிரச்சனை. ஸோ நம்ம என்ன உணவுகள் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தயிர் நம்ம அதிகமாக எடுக்கிறத வந்துட்டு சளி இருக்கும்போது அதிகமாக தயிர் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போது ஏன் நம்ம தயிர் அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, தயிர் வந்துட்டு ரொம்ப ஹெல்தி, அதாவது பெஸ்ட்டு ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம உடம்புல வந்துட்டு 3ஆக பிரிச்சுப்போம், வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கபம் உடம்பு இருக்கவங்களுக்கு வந்துட்டு தயிர் எடுக்கும்போது தயிர் வந்துட்டு ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. கப உடம்பு இருக்கவங்க நம்ம தயிர் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் நம்ம உடம்புல வந்துட்டு சளி வந்துட்டு அதிகமாக செக்ரீஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தயிர் வந்துட்டு சளி இருக்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ சிலர் வந்துட்டு தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மேக்ஸிமம் மத்தியான டைமில் எடுங்க. தயிரோட கொஞ்சம் பிளாக் பெப்பர், பிளாக் சால்ட் போட்டு நீங்கள் மினிமலாக எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஹெவியான பட்டர், சீஸ், மயோனிஸ், டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சளி இருக்கும்போது வெறும் பால் எடுக்கிறத, வெறும் பசும்பால் எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும். நீங்கள் பால் எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் பிளாக் பெப்பரும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா வாழைப்பழம் ரொம்ப ஹெல்த்து. ஆனால் சளி இருக்கும்போது எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹிஸ்டமின் வந்துட்டு அதிகமாகும். ஹிஸ்டமின் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்துட்டு மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ பனானா மேக்ஸிமம் வந்துட்டு சளி இருக்கும்போது எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு, நான் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறவங்க பிளாக் பெப்பரும் பிளாக் சால்ட்டும் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது ப்ரெட்டு. இப்போது ஃபீவராக இருந்தாலும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, ப்ரெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் சளி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணதில் டெய்லி 2 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கிட்டவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போது ஆஸ்மா இருந்தவங்களுக்கு ஆஸ்மா அதிகமாயிருச்சு, சளி அதிகமாக இருந்தவங்களுக்கு சளி அதிகமாக இருக்கிறத ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ப்ரெட்டில் வந்துட்டு க்ளூட்டன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய ப்ரெட்ஸில் எல்லாம் என்ன அப்படின்னா ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. திக்னஸாக இருக்கட்டும், டேஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உள்ளே வந்துட்டு இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தி விடும். ஸோ இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சளி வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக செக்ரீஷன் நடக்கும். ஸோ ப்ரெட்டு அவாய்ட் பண்ணணும். அடுத்தது காஃபி, டீ, சாக்லேட்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். நம்ம ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய இந்த உணவுகளெல்லாம் ரொம்ப சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மோசம். ஸோ நம்ம பெஸ்ட்டு ஹோம் ரெமடிஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதிமதுரம் நம்ம ரொம்ப எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நம்ம ரொம்ப பாரம்பரியமாக நம்ம ஆன்சஸ்டர்ஸ் யூஸ் பண்ணது தான் அதிமதுரம். அதாவது காலையில் ஒரு சின்ன பீஸ் வாயில் வச்சுக்கலாம், சாயங்காலம் ஒரு சின்ன பீஸ் வாயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மென்று அந்த சாரை நம்ம விழுங்கும்போது சளி அதிகமாகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். எப்படின்னா நம்ம முன்னாடியெல்லாம் முன்னோர்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்டேஜில் பாடுறதா இருக்கட்டும், ஸ்டேஜில் ரொம்ப பப்ளிக் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணாங்கன்னா எப்போவுமே அதிமதுரத்தை வாயில் வச்சுருப்பாங்க. அந்த சாரை அவங்க வாயில் போட்டு மென்று அந்த சாரை எடுத்துப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நிறைய பேசணும், நிறைய பாடணும், தொண்டை அடைச்சிக்கக்கூடாது, தொண்டையில் சளி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப ஏன்ஷியண்டாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா ஜிஞ்சர் டீ. அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் துளசி இலை, கொஞ்சம் மஞ்சள் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1.5 கிளாஸ் வச்சிங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா வற்ற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹனியை விட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் ஒரு
60 டேஸ் ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மாதம் சரியாகாமல் இருந்த சளியும் ஈஸியாக சரியாயிடும். வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. சாப்பிட்டு அரை மணி நேரம் தாண்டி டெய்லி ஒரு வாட்டி மத்தியான டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. வெங்காயத்தில் ஆலியம் குர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த 2 காம்பனன்ட்ஸும் நுரையீரலையோ தொண்டையிலையோ சளி அதிகமாகிறத ஸ்டாப் பண்ணும். தொண்டையில் சளி இருக்குது, லங்ஸில் சளி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி வந்துட்டு இந்த வெங்காயம். இது கிளினிக்கலாக ப்ரூவன் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே ஹாட் வாட்டர் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் ஹாட் வாட்டர் நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஹைட்ரேஷனாக வச்சுக்கோம். நம்ம லங்ஸ் அந்த ஏர்வேஸ் எல்லாமே ரொம்ப ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். அடுத்தது நீங்கள் சிக்கன் சூப் எடுத்துக்கலாம். சிக்கன் சூப் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. ஃப்ரூட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய சாத்துக்குடி, ஆரஞ்சு, லெமன் இது எல்லாமே நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு மேக்ஸிமம் சேர்த்துக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் சளி இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸை மொத்தமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. ஃப்ரூட்ஸ் சேர்க்கவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது தான் நிறைய சத்துக்கள் நம்ம கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அன்னாசி பழம் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம். அன்னாசி பழத்தில் ப்ரோமிலின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் வந்துட்டு நம்ம சளி அதிகமாகிறத வந்துட்டு தடுக்கும். ஸோ நான் சொன்ன இந்த டயட்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க, ஒரு 60 டேஸ் எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை மாதம் இருக்கிற சளியும் உங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் தெரியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ ஷேர் பண்ண மறக்காதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.